அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 23, 24. அப்போஸ்தலர் 27, 23, 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர், நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய நான் சேவிக்கிறதான தேவன், நான் சேவிக்கிறதான தேவன், நான் சேவிக்கிறதான தேவன் அவருடைய தூதனான தூதன் 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 அங்க என்ன இருக்கிறது? இல்ல தூதனானவன், தூதனானவன். நான் ஒருவரை சேவிக்கிறேன். நான் யாரை சேவிக்கிறேனோ சேவிக்கிறதான அந்த தேவனுடைய தூதன் ஆனவன், தூதன் ஆனவன். நான் சேவிக்கிறேன், நான் கர்த்தரை சேவிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அந்த ஆராதிக்கிற தேவனுடைய தூதன் ஆனவன், தூதன் ஆனவன். பாருங்கள், வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர், அங்கே கர்த்தருடைய தூதன் ஆனவர், கர்த்தருடைய தூதன் ஆனவர், ஆனவர். நான் சேவிக்கிற தேவனுடைய தூதன் ஆனவன். சிஸ்டர் பேட்டா, வித்தியாசம் தெரியுதுங்களா? நான் சேவிக்கிற தேவனுடைய தூதன் ஆனவன். யாத்திராகமத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் ஆனவன் அல்ல, தூதன் ஆனவர். சோதனம். இவர் தூதன் அல்ல, தூதனானவன் அல்ல, தூதனாக தன்னை மாற்றி கொண்டவர். தூதன் கூட்டல் ஆனவர், தூதனானவர். தூதன் கூட்டல் ஆனவர், தூதன் ஆனவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வருகைக்காக ஒரு சில காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் தொட்டு போகலாம் என்று சொல்லி நான் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு வாரமும் ஒரு சில காரியத்தை நான் சொல்லி இந்த வருகையில நடைபெற போகிற 11 முக்கியமான சம்பவங்களை நான் வருகிற நாட்களிலே நாம் பார்ப்போம். வருகையில இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்பது ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வருகை 3 கட்டங்களாக நாம் புரிந்து கொள்ளும்படியாய் பிரித்து படிக்கிறோம். வேதம் அதை 3 கட்டங்களாக பிரித்து சொல்லுகிறது. வருகை என்பது ஒன்றுதான். அந்த 3 கட்டங்களுக்குள்ளே நடைபெற போகிற முக்கியமான ஒரு சில 11 சம்பவங்கள் அதற்குள்ளே நடைபெற போகிறது. அதற்கு ஆயத்தமாகத்தான் நாம் இந்த தூதர்களை பற்றி, ஆவிகளை பற்றி முதல் காரியமாக நான் ஆரம்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இரும்பு கோலால் ஒரு நாளிலே ஆட்சி செய்வார். அந்த ஸ்திரீ, ஜெயம் உள்ளதான ஸ்திரீ, ஆண் பிள்ளையை என்ன பண்ணினாலும் பெற்றெடுத்தார். அதற்காகத்தான் முதல் வாரத்தில் நான் சிஸ்டர் சொல்லிக்கிறேன், 2ஆம் சங்கீதத்தை அடிப்படையாக நான் வைத்துக் கொள்கிறேன். அதை பற்றி அவர்கள் பேசினால் தெளிவாக இருக்கும் என்பதற்காக அவர்கள் அந்த 2ஆம் சங்கீதத்தை பேசுவாங்க. அப்ப நான் அதிலே இருந்து ஒரு சில வார்த்தைகளை எடுத்து அந்த ஆட்சியை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். நம்மை சுற்றிலுமாய்
இரண்டு விதமான ஆவி மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை சுற்றிலுமாய் இரண்டு விதமான ஆவி மண்டலம் இருக்கிறது. நம்முடைய ஆவி எந்த மண்டலத்தோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறதோ அந்த ஆவி மண்டலத்தினுடைய கட்டுப்பாட்டிலே நாம் இருப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவி என்கிறதான அவரோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறபடியினாலே நம்மை கட்டுப்படுத்துவது, நம்மை ஆளுகை செய்வது, நம்மை ஆட்சி செய்வது, நம்மை நடத்துவது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஏனென்றால் நாம் அந்த ஆவி மண்டலத்தோடு கூட நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த மண்டலம் நம்மை வழி நடத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளிலே பல வகையாய் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு முதல் காரியமாக தூதர்களின் ஆவி. ஆதியாகமம் எடுக்காதீர்கள். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திற்கு முன்பதாக நான் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்பதாக உலகம் இருந்தது, பூரணமாய் இருந்தது, முழுமையாய் இருந்தது, வெளிச்சமாய் இருந்தது. ஒழுங்கின்மையாய் இருக்கிறது, வெறுமையாய் இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. இதற்கு எதிராக 1ஆம் வசனத்துக்கு முன்பதாய் ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகத்தை தூதர்களின் உலகம் என்று சொல்லுகிறோம். தூதர்களின் உலகம். அதை எப்படியா சொல்லுகிறோம்? 1ஆம் வசனத்துக்கு முன்பதாய் இருக்கிற காலத்தை ஒருவேளை பீரியட் என்று சொல்லலாம். பீரியட் என்று சொன்னால் காலம். ஆனால் காலம் என்கிறது ஒரு வகையாக பிரிக்கப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அதற்கு டெஸ்டினேஷன் என்று சொல்லுகிறார். ப்ரீ டெஸ்டினேஷன், உலகம் உண்டாவதற்கு முன்பதாய் இருந்த ஒரு காரியம். ப்ரீ டிஸ்பென்சேஷன், நான் தவறாக சொல்லிவிட்டேன். ப்ரீ டிஸ்பென்சேஷன் யுகம், கரெக்டா? அந்த யுகத்திலே தூதர்கள் ஆண்டு வந்தாங்க. தூதர்கள் உலகத்திலே இருந்து வந்தாங்க. இதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா சொல்லுகிறான். நான் பார்த்த பொழுது பறவைகள் எல்லாம் பறந்து போயின என்று சொல்லுகிறான். பாருங்கள், அதை பற்றி எரேமியா பேசுகிறான். இருக்கட்டும். இப்படி உலகத்தில் தூதர்கள் ஆண்டு வந்தாங்க. இன்றைக்கு நாம் ஒருவேளை இந்த மீன் தொட்டியில வைக்கிற கற்கள் பாருங்க, அதே போல இந்த கார்டன்ல போனா பெரிய பெரிய மரங்கள் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பதாய் மரமாய் இருந்தது என்ன மாறிடுச்சு. அப்போ வேதத்தின்படி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த காலத்தின்படி பாருங்கள், உலகத்திற்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் 7000 வருடம். அந்த காலகட்டத்தை எப்படி பிரிக்கிறது என்று சொல்லி நாம் பிரித்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். 7000 வருடம். சுருக்கமாய் சொன்னால், புரியும்படி சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன்னாலே 4000, கிறிஸ்துவுக்கு பின்னாலே 2000, அதற்கு பின்னாக 1000 வருட அரசாட்சி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை என்ன பண்ணினார்களா? பாடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தூதர்கள் இருந்து வந்தார்கள். இவர்கள் ஒரு ஆவிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி நான் ஒரு எழுதி கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் உங்க வீட்டில் போய் பாருங்க. நான் கத்தோலிக்க வேதத்திலிருந்து அதை எடுத்தேன். காபிரியேல், மிகாயேல், ரபாயேல், ஊரியேல், ரகுயேல், ரெமியேல், செராகுவேல், இப்படி 7 தூதர்கள் அங்கு இருந்ததாக கத்தோலிக்க வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வேதத்தில் காபிரியேல், மிகாவேல் 2 பேர் மட்டும்தான் என்ன பண்றாங்க? வருகிறாங்க. மீதி பேர் நம்முடைய வேதத்தில் சொல்லப்படவில்லை. இவர்களுக்கெல்லாம்
ஒவ்வொரு அர்த்தத்தோடு இருந்தது. தூத கூட்டம் இருந்திருக்கிறது பாருங்க. அப்போ நான் சொல்லுகிற காரியம், முதல் தூதர்கள், தூதனானவர் எனது என்ன வாசித்தோம்? தூதனானவர் தேவன் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே இந்த பூமிக்கு அவர் வருகை வந்தார். இரண்டாம் இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்த காலத்தை புதிய ஏற்பாடு என்கிறோம். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கிரியை செய்தார். வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவதூதர்களின் மூலமாய் அது வாசிக்கல, அந்த கடைசி வரி வாசித்தா மட்டும் போதும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு திருவுளம் பெற்ற கிரியை செய்ய பூமியிலே மனிதனாக அவர் கிரியை செய்ய ஒரு காலத்தை தேவன் முன் குறித்திருந்தார். வெளிப்படுத்த கிறிஸ்து தன்னை இயேசுவாக இரட்சகராக வெளிப்படுத்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் தான் புதிய ஏற்பாடு ஆரம்பம் என்று சொல்லுகிறோம். அதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து தேவன், திரித்துவத்திலே இரண்டாவது நபர். அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில ஒரு சில காரியங்களை செய்தார். அதில் உதாரணமாக முதல் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். 18ஆம் அதிகாரம் 2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு ஆபிரகாமினுடைய வீட்டு வாசல கூடாரத்தை நோக்கி வருகிறார்கள். 3 புருஷர், 3 ஒவ்வொரு வார்த்தையினுடைய வார்த்தைகளை எழுத்துக்களை நீங்க கவனிப்பீர்களானால் சற்று வித்தியாசம் நமக்கு புரியும். ஆகவே கொஞ்சம் கவனிங்க. இதோ 3 புருஷர் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு வருகிறார்கள். ஆச்சுங்களா? அடுத்த வரி. அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, பாருங்க, ரைட். திலகாஸ் என்னங்க என்ன சொன்னா? ஆண்டவரே. ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆண்டவன் மாறே. என்ன இருக்க வேணும்? ஆண்டவன் மாறே என்று சொன்னால் 3 பேரையும் குறிக்கிறது. ஆனால் ஆபிரகாம் ஒருமையில் பேசுகிறான். ஒருவரை பேசுகிறான். ஆண்டவரே. என்ன பேசுகிறான்? ஆண்டவரே என்கிறான். பாருங்க, மீதி 2 பேரும் தூதர்கள். நடுவிலே இருந்தவர் யாரு? ஆண்டவர், தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏனென்றால் இந்த பகுதி போக போக ஆபிரகாமும் கர்த்தரும் அந்த ஆண்டவரும் பேசுகிறார்கள். அப்பொழுது அதற்கு கர்த்தர். ஆமென். 2 பேர் எங்க போயிட்டாங்க? சோதோமுக்கு போய்விட்டார்கள். ஒருவர் இவனோடு பேசுகிற நபர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இயேசுவாக அவனுக்கு வெளிப்படவில்லை, ஆண்டவராக வெளிப்பட்டார். அவரோடு கூட ஆபிரகாம் என்ன பண்ணினான்? பேசினான். ஆமென். அப்ப தேவன் இயேசு ஆபிரகாமோடு கூட தூதனானவராக பேசினார். ஒன்று. யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில்
2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே கர்த்தர் 3:2 அங்கே கர்த்தருடைய தூதன் ஆனவர். தூதன் ஆனவர். தூதன் ஆனவர். பாருங்கள், மோசேயோடு யார் பேசுகிறார்? யார் பேசுகிறார்? தூதன் பேசவில்லை, தூதனானவர் பேசுகிறார். அப்ப தூதனானவர் பேசுகிறார். அப்பொழுது பேச பேச அவருடைய அந்த கான்வர்சேஷன் எப்படி வருகிறது? அதற்கு கர்த்தர், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமாப்பா, பாதரட்சை கலட்டு. அதற்கு கர்த்தர், நான் இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டேன், நான் உன்னை அனுப்புகிறேன், வா. பாருங்க, அதுக்கு பின்னாலே அந்த தூதனானவர் கர்த்தர் கர்த்தர் என்று வருகிறது. ஆகையினாலே அந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் ஆனவர். நான் சம்பவங்களை சொல்லுகிறேன், நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டால் போதும். மனோவா கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கிறான். இப்படி பழைய ஏற்பாட்டிலே இன்னும் சொல்ல போனால் அங்கே நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். 4வது ஆளு. அவன் எல்லாரும் சன் ஆஃப் காட் என்ன பண்ணல, சொல்லல. 4வது ஒரு ஆள் போகிறாரு. அந்த போகிற நபர் இஸ் a son of God, தேவனுடைய குமாரன். ஆமென், ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே தூதனானவராக கடந்து வந்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு 43ஆம் சங்கீதம் வாசிக்கியா? 43 44வது சங்கீதத்தை பௌத்ரா வாசிக்க வேண்டும். அடுத்த வாரம் வாசி. அதுக்கடுத்து 45வது சங்கீதத்தை சசி வாசி. 46வது சங்கீதத்தை யார் வாசிக்கணும்? இதுல இருந்து ட்ரெயினிங் எடுத்து 46 11 வசனம் இருக்கு. 11 11 வசனம் இருக்கா? எத்தனை வசனம் இருக்கு? சரி விடுங்க, 11 வசனம் 11 12 இருக்கு. மீறி போனா உங்களுக்கு எத்தனை வசனம் வரும்? இந்த 11 வசனம் தான் 3 வசனம் வரும். 11 வசனம் வந்து 5 வசனம் வரும். எத்தனை வசனம் இருக்குது? 11 வசனம் இருக்குது. 11 வசனத்துல நீ எத்தனை வசனம் வாசிப்ப? 5 தான் வாசிப்ப. அப்ப 46வது சங்கீதத்தை என்ன பண்ண வேணும்? என்ன பண்ண வேணும்? நீ சொல்லப்பா. என்ன பண்ண வேணும்? வாசிக்க இப்ப எடுத்துக்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya. அந்த 46வது சங்கீதத்துல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். காலையிலே இருந்து சாயங்காலம் வரையிலுமாய் எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பதாய் யோசுவா நிற்கிறான். யோசுவாவோடு கூட இஸ்ரவேலின் 70 மூப்பர்களும் நிற்கிறாங்க. காலையில போய் நின்னவங்க இப்போ ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாத அந்த இருட்டு வேலை வரையிலுமாய் அங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நிற்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த 70 பேரும் என்ன பேசி இருப்பாங்க? ஏதோ சொல்லுங்க, நானும் கேட்கல, நீங்களும் கேட்கல. என்னதான் பேசிருப்பாங்க? ஏப்பா, செங்கடலுக்கு முன்னால நின்ன போது மோசே ஒரே என்ன பண்ணிட்டாரு? செங்கடலை 2ஆ பிளந்துட்டாரு. அவரு இப்ப என்ன ஆயிட்டாரு? இறந்துட்டாரு, போயிட்டாரு. இப்போ இவனை தலைவரா வச்சிருக்கிறாரு. இவனால காலையில இருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம இவனோடு கூட நிக்கிறோம். இவனால இந்த கதவை திறக்க வைக்க என்ன பண்ணல? அம்மா ரஞ்சிதம்மா என்ன பண்ணல? என்னையா இவன் ஜெபம் பண்றான். இவன் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல. சொல்லாட்டி கூட நம்ம என்ன பண்றோம்? மனசுல நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன். சொல்லாட்டி கூட என்னமோ வரா, ஜெபம் பண்ணாங்க, ஒண்ணுமே நடக்கல. பாருங்க, ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாத பொழுது
யோசுவா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பின்னாக பார்க்கிறான். ஒருவரும் எங்க வசனம் அப்படியே இருக்குது, எடுக்க வேண்டாங்க, நீங்க எடுக்க, நானும் எடுத்துட்டு வரல, நீங்களும் எடுத்துட்டு வரல, அதனால எனவே பாருங்க. ஒரு வாரமா மைசூர் போட்டு வரேன். சரி, ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாத பொழுது யோசுவா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். பின்னால பார்க்கல, பின்னால பார்த்தா யோசுவாவுடைய விசுவாசம் என்ன? எவனை நிக்க மாட்டான், இவ்வளவு நேரம் எவனை என்ன பண்ண மாட்டான், நாளைக்கு எப்பவே போயிருப்பான். அதனால பின்னால பார்க்கறதுல பிரயோஜனம் ஒண்ணு, மனுஷனை பார்க்கல. இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஒருவர் நிற்கிறார். அவர் எப்படி நிற்கிறார்? உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிறார். இவன் அந்த முகம் சரியாக என்ன பண்ணவில்லை, தெரியவில்லை. சோதரம் நீலகிரி மாவட்டத்துல குன்னூர்ல விளையாட்டுங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அங்க மிலிட்டரிக்காக அங்க என்ன பண்றாங்கன்னாக்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில அவங்க சொல்லுவாங்க, இப்பொழுது யாராவது ஒரு அடையாளம் தெரியாத ஒருவர் நீ ராணுவத்துல அந்த வார்பீல்டு சொல்லப்படுகிற அந்த யுத்த காலத்துக்கு போன ஒருபாடு ஒருவரை நீ பார்த்த உடனே அவன் என்ன சொல்ல வேணும்? கொக்கு அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையை என்ன பண்ண வேணும்? அவன் சொல்ல வேண்டும். எதற்கு? அதுதான் அவனுடைய பாஸ்வேர்டு. அந்த வார்த்தையை அவன் தவறாய் சொல்லுவானே ஆனால் அவன் உன்னுடையவன் அல்ல, அவன் எதிரியினுடையவன். ஆகினால அவனை என்ன பண்ணி டக்குன்னு சுட்டு போடும். பாருங்க, இப்போ இது ஒரு வார்த்தையில் இப்ப நிக்கிறான், ஒரு பட்டயத்தோட நிக்கிறான். இவன் கேட்கிறான், யாரு நீர்? யாரப்பா நீர்? அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? I am the captain of the host. ஆமென். யார்? என்னது? சேனைகளின் கர்த்தர் இல்லைங்க, சேனைகளின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 46ஆம் சங்கீதம் சொன்னேன், கர்த்தர் சேனைகளின் அதிபதி நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவுக்கு எப்படி வருகிறார்? சேனைகளின் இயேசு கிறிஸ்து சேனைகளினுடைய அதிபதி. ஆமென். ஒரு நாளிலே நாம் அந்த இயேசுவை அதிபதியாக போவார், அவருக்கு பின்னாக யுத்தம் பண்ண போவோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆர்மகதோன்கிற ஒரு யுத்தம் நடைபெறும். அப்பொழுது இயேசு அந்த யுத்தத்தை நடத்துவார். அதற்கு பின்னாக நாம எல்லாம் என்ன செய்வோம்? பூமியிலே நாம் யுத்தம் பண்ணக்கூடாது. அந்த யுத்தத்தை அவரோடு கூட சொல்லுங்கப்பா, கூட பேசுங்க. என்ன பண்ணுவோம்? நாம் நடத்துவோம். ஹல்லேலூயா. உனக்கு யுத்தம் பண்ண வேண்டியதான அந்த ட்ரைனிங், பயிற்சி நமக்கு தேவை என்பதே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனாலும் நாம என்ன பண்ணுவோம்? யுத்தம் பண்ணுவோம். ஒரே ஒரு காரியம்தான் அந்த யுத்தத்திற்கு நமக்கு தேவை. உனக்கு பயிற்சி என்பது தேவை இல்லை, ஆனாலும் நீ யுத்தம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், ஒரு 318 பேரை கூப்பிடுகிறான். எல்லாரும் வாங்க. ஐயா, ஆடங்க மேயுது, மாடுங்க மேயுது, ஒட்டகங்க மேயுது. அட மேயிட்ட விட்டுட்டு வா. உன் கையில் என்ன இருக்குது? தடி. அப்படியே வா. அது தடி 90 டிகிரியே இருந்தது. இல்ல, அப்படியே வந்தான். வாப்பா போலாம். எங்க எஜமா போகணும்? என்னுடைய சகோதரன் என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? 5 ராஜாக்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை போய் மீட்டுட்டு வரோம். இந்த 318 பேரும் மேப் ஸ்டடி படிச்சாங்களா? நீ வெலிங்டன் போய் பாருங்க. அந்த பிரிகேடியர் என்று சொல்லப்படுகிற பதவியில் இருக்கிறவங்க வீடியோ பிரஸ் பெருசா இருக்கும். வீட்டுல எல்லாம் வசனம் தொங்காது, எல்லாம் இந்தியா மேப் தான் தூக்கிட்டு சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு
உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். எந்த வழியா போகணும், எப்படி வரணும். எவன் மேப் ஸ்டடி படிச்சான்? எத்தனை பேர் வழி மாறி போனாங்க? ஒருத்தன் கூட சாகல, ஒருத்தன் கூட வழி மாறி போனவன் எல்லாரும் என்ன காரியத்துக்காக போனாங்க. லோத்து என்ன பண்ணிட்டு வந்தான்? கூட்டிட்டு அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? அந்த ஆபிரகாமுடைய இருதயத்துல என்ன இருக்கிறதோ அந்த காரியம், அதே வேதனை, அதே காரியம் இவனுடைய இருதயத்துல இருந்தது. ஆமென். அது ஒண்ணு இருந்தா போதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அது எங்க இருக்க வேணும்? எங்க இருக்க வேணும்? நம்முடைய ஆண்டவர் பாருங்க, தாவீதுக்கு வந்து சொன்னாரு, எப்பா என் ஜனங்க எகிப்திலிருந்து வந்ததிலிருந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எவனாச்சும் ஒருத்தன் எனக்கு ஒரு வீடு ஒருத்தன் கட்டல. நீ கட்டுறேன்னு சொன்ன பாரு, உனக்கு நான் வீடாக கட்டுறேன். ஆமென். பழைய ஏற்பாட்டுல எவனாவது சொல்றான் எப்படி? நான் கர்த்தருடைய வீட்டில் நான் செத்தா எனக்கு என்ன இருக்கிறது? என்னோட இருதயத்துல என்ன இருந்தது தெரியுமா? அதைய நீ என்ன பண்ணிட்ட? செய்கிறேன்னு சொல்லிட்ட பாரு, அதே போதும். கர்த்தருடைய சித்தம் என்னது என்று வகுத்து அறிந்து அதை என்ன செய்யும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க எங்க இருக்குது? ரோமர் 12 அந்த யுத்தத்தை இப்ப கர்த்தர் முதல் நபர் கர்த்தர் தூதனாக வந்த ஒரு காலம் இருக்கிறது. மோசேயின் இடத்துல சொல்றார், நீங்க போனப்ப வனாந்திரத்துல நான் என்னுடைய தூதனானவரை உங்களுக்கு முன்பதாக அனுப்புகிறேன். பகலிலே மேகம், இரவிலே அக்கினியும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேகமாக அவர்களுக்கு முன்பாக போய் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அக்கினியாக அவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணி கொண்டிருந்தார்? போய் கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம், இயேசு தூதனாக இந்த பூமியில வந்ததான ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தரே தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். இரண்டாவது ஒரு கூட்டம் தூதனை என்ன பண்ணுகிறார்? எல்லாரும் தெரிந்தபடி அவர் முகம் முப்புற விழுந்து கிடக்கிறார். பிதா பார்க்கிறார் ஒரு தூதனை. நானே இந்த பெண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான், இவனை வேண்டான்னு சொல்லவா, சேத்திக்கவா, எப்படி இருக்கிறாரு? யோசேப்பு குழப்பத்துல இருக்கிறார். என்னடா பண்றது? சொப்பனத்திலே தூதன் தோன்றி குழப்பத்தை நீக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? குழப்பத்தை. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய இரண்டாவது கூட்டம் அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அங்க சொல்லுகிறது, நீ பதட்டுகிறாய், அது பேதுருவல்ல, பேதுருடைய தூதன். ஸ்தோத்திரம். இன்னொரு கூட்டம் 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். வெரைட்டியில கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இப்பொழுது நான் சொல்லப்பட்ட வசனத்துக்கு வருகிறேன். அப்போஸ்தலர் 27:24.
ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். என்னை தினப்பட என்ன பண்ணினார்? ராத்திரில வந்து பவுலே, இன்றைக்கு உன்னுடைய பிரயாணத்துல கர்த்தர் தம்முடைய தூதர்களை உனக்காக என்ன பண்ணுகிறவர்? ஆமென். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் தூதனை என்ன பண்ணுகிறார்? வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? அவர் வைத்திருக்கிறார். இந்த சிறியாரில ஒருவரையும் அற்பமாய் என்னார்? இவருக்குரிய தூதர்கள் பரலோகத்தில் எல்லாருக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தூதனுடைய ஒரு வேலை, முதலாவது காரியம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 16:7. கர்த்தருடைய தூதனானவர் அவரை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு. கர்த்தருடைய தூதனானவர் சூருக்கு போகிற வழியிலே அவளை என்ன பண்ணினாராம்? எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஆகார் ஆபிரகாமின் வீட்டை விட்டு போகிறார். இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஆகாரை சந்திக்கிறார். நீ திரும்ப உன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணு? ஏதோ நான் எங்கேயோ ஒரு தேசத்துல இருந்தேன். என்னுடைய தேசம், என்னுடைய ஊர் சூர் என்கிற ஊர் எகிப்து தேசத்துல இருக்கிறது. இந்த ஆபிரகாமுக்கு அடிமையாய் வந்தவன். ஏதோ ஆபிரகாம் என் மேலே இரக்கம் வைத்து, அல்லது சாரால் என் மேலே இரக்கம் வைத்து என்னை அவருக்கு மனைவியாக கொடுத்தார். இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? ஆபிரகாமுடைய வாரிசுக்கு உரிமையாக இருக்கிறேன். பாருங்க, சண்டை வருகிறது. சாரா ஆகார எப்படி நடத்தினாலா? நீ 7வது வசனம், அதில் 14ஆம் அதிகாரம், கடினமாய் நடத்தினான். நான் இன்னைக்கு 7 தூதர்களை வச்சிருக்கிறேன். முதலாவது ஒரு காரியம், இதுல ஆபிரகாம், சாராள், ஆகார். இப்பொழுது தூதன் அவரை சந்திக்கிறான். பாருங்க, இவன் ஆபிரகாமின் வீட்டை விட்டு ஆபிரகாமுடைய வீடு என்கிறது தேவனுடைய சபை. ஆபிரகாமின் வீடு சபை, அல்லது சாராள் என்கிறதும் தேவனுடைய சபையைத்தான் குறிக்கிறது. சாராளை பற்றி ஒன்று 2 வார்த்தை சொல்லி வருகிறேன். முழு வேதாகமத்திலேயும் ஒரே ஒரு பெண்ணின் வயது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு வேதமும் ஒரு பெண்ணினுடைய வயது மட்டும் சொல்லுகிறது. யார் அவள்? சாரா. 127 வயது. எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் அடிப்படையில் இந்த 127 நாடுகளுக்கு அதிபதி ராஜா என்று சொன்னார். அந்த 127 சாராளை குறிக்கிறது. சாராளை ஏசாயா புஸ்தகம் சபையை குறிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சபையிலே சாராளாகிய ஆகாராகிய தேவனுடைய பிள்ளைகளை நடத்தப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாராள் பாருங்க, சாராளுடைய குணாதிசயம், அவளுடைய ஹைலைட் என்ன? எந்த ஒரு ஸ்திரீயும் தனக்கு கிடைக்கலைன்னா அடுத்தவங்களுக்கும் கிடைக்கக்கூடாது. தனக்கு ஒரு பிள்ளை இல்லை,
இவன் ஜெபிக்கிறான். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அவன் புருஷன் அங்கே அழுகு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக? பிள்ளைக்காக. இவள் சொல்லுகிறான், இவனை சேர்த்து கொடுப்பான். ஆபிரகாமினுடைய செல்வத்தை பூமி தாங்க கூடாததா இருந்து, தாங்க கூடாத அளவு இருக்கிற செல்வத்துக்கு சுதந்திரவாளியாக ஒரு அடிமை பெற்ற மகனை மாற்றும்படி இவன் ஆசை வைத்தான். ஆமென். இந்த எண்ணம் நமக்கு வருமா? வருமா? அப்போ சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன அரிசி போடுறாங்க. ஆமா, போன வாரமே போட்டாங்க, நான் வாங்கிட்டோம். நீ வாங்கலையா? பார்த்து சுட்டக்கூடாது. நீங்க தான் அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணல. அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம், அரிசி போடுறாங்க, இவனுக்கு தெரியல, அங்க போய் பயன்பட்டு பார்த்தியா, என்ன ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம். ஆனா சானால் பாருங்க, தன்னுடைய செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக ஒரு வேலைக்காரியினுடைய மகனை எடுத்து என்ன பண்ணலாம், இருக்கட்டும் எடுத்துக்கொண்டாங்க. இந்த சாரால் இடத்துல கடுமையாக நடந்தால் என்று சொல்லி என்ன பண்றோம்? ஏன் கர்த்தருடைய தூதன் ஆகாரை போகட்டும் என்று விடவில்லை? ஆகார் என்ன பண்ணி இருக்கலாம்? போனா போயிட்டு போறாப்பா. வேற ஒருத்தி என்ன பண்ணி இருக்கலாம்? நீ எடுத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர், இன்னைக்கு எத்தனை பேர் போயிட்டாங்க? கர்த்தரை விட்டு போயிட்டாங்க, சபையை விட்டு போயிட்டாங்க. போனுக்கு மேல போன மாட்டேன், வெள்ளையா அடிச்சுட்டு எடுக்கிற கூட விருப்பம் இல்லை. சரி, போயிட்டாங்க. ஆனா ஆகார் போனவளை கர்த்தர் தானே இறங்கி வந்தான். இவன் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாராய் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். நான் ஆகார் இடத்திலே பார்க்கிற ஹைலைட், முக்கியமான ஒரு மேன்மையான சுபாவம், தேவன் எப்பா இந்த ஆகார போய் தொலைந்து விடாம தூதனை என்ன பண்ணி இருக்கலாம், அனுப்பி இருக்கலாம். தூதனானவராக அவரே வர காரணம் என்ன? ஆகார் இடத்திலே காணப்பட்ட முதலாவது ஒரு சுபாவம், நீ எங்கம்மா போற, நீ எங்கிருந்து வர? நானா நாச்சியாரை வீட்டு என்ன நடந்ததோ அதை என்ன பண்ணலாம், உண்மையை பேசலாம், உண்மையை பேசலாம். ஆமென். ஆகார் இடத்திலே காணப்பட்ட முதலாவது பெரிய சுபாவம், அவர் பொய் பேசுகிறவர் அல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையான முதலாவது சுபாவம் உண்மையுள்ளவர் என்று நம்பி, உண்மையானவர் என்று சொல்லி, பொய்ய விக்கிரகாக்க இவன் அவன் எல்லாருக்கும் பொய் பேசுகிறவர்களுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். வீட்டை விட்டு ஓடுகிறார். ஆனா அவள் என்ன பேசல? நான் நாச்சியாரை விட்டு தேவன் விரும்புகிற முதலாவது சுபாவம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு நம்மிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு சுபாவம் உண்மை இருக்கிறதா? இன்று வசனம் சொல்லுகிறது, எங்களை
உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி இந்த ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. ரட்சிப்பை யார்கிட்ட கொடுத்தாரு? காட்ட கொடுத்தாரு. எல்லாரும் இப்படி காட்டுக்கலாம், பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பை என் கையில கொடுத்திருக்கிறார். எதற்கு? நான் உண்மை உள்ளவன், இதை பாதுகாப்பேன். நான் ஆகார் தான், எகிப்து தேசத்து ஸ்திரீதான், நான் அடிமைதான். ஆனாலும் என்னிடத்தில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு உண்மை இருக்கிறதா? நீ எங்க போனா தேவன் கர்த்தரை உனக்கு இறங்கி வருவாமா? இரண்டாவது காரியம் 6ஆம் வசனம். அதற்கு நாராயணன், இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய், அவளை எப்படி நடத்தினார்? அவளை எப்படி நடத்தினார்? இப்போ ஆகார் அங்கே நடத்தப்பட்ட விதம் எப்படி இருக்கிறது? கடினமாய் நடத்தினான், கடினமாய் நடத்தினான். தூதன் ஒரு காரியத்தை ஆகார் இடத்துல சொல்லவில்லை. என்ன சொல்றத? என்ன சொல்றத? நான் போய் சாரார் இடத்துல பேசி, நீ கர்ப்பவதியா இருக்கிற, கொஞ்சம் எப்படி நடத்துமா? எப்படி நடத்து? பொறுமை சாப்பிட்டா கொஞ்சம் நடத்திக்க. பலத்தை பக்கிறவர்கள் எப்படி நடத்திக்க? தூதன் சொன்னானா? சொல்ல மாட்டான். சாரார் இடத்துல இந்த காரியத்தை அவன் சொல்ல மாட்டான். சாராளுக்கு தெரியும், சாராளுக்கு தெரியும். ஐயா, பாப்பா தம்பி உண்ணா போகலாம். இல்ல அண்ணா, இல்ல அண்ணா, நீ போ. என்கிட்ட கரவல் ஆடு இல்லை, வியாதி உள்ள ஆடு இருக்குது. நான் வேகமா நடத்தினா செத்து போயிடும். எந்த ஆட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே சாராள் என்கிற தேவனுடைய சபை உன்னை நடத்துகிற பொழுது அந்த நடத்திப்புக்கு நீ என்ன பண்ண வேண்டும்? ஒருவேளை கடினம் தான், அது உனக்கு லகுவாக 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 சொல்லுங்க, லகுவாக இருக்காது, இருக்காது, இருக்கவே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் 11க்கு முன்னாலேயே முடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? எப்படி? எங்க கடினமான நடத்திப்புக்கு பயந்து ஓடுகிறீங்க நீ. இன்னைக்கு கர்த்தருடைய வழி உனக்கு ஒருவேளை கடினமாய் தோன்றுகிறது. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துக்காய் சாராள் என்கிற தேவனுடைய சபை உன்னை கடினத்தை உன் கையில கொடுக்கிறது. நீ அதை ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கிற. சனிக்கிழமை ஜபத்துக்கு வர்றது எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்க. நேற்று எனக்கு முடியல, அப்படி இதை படுத்து கிடந்தோம். ஆனால் நீங்க எல்லாம் வந்து சொல்றேன், கடினம் தாங்க. இது என்னது? என்னது? ஏன் வர முடியாததுக்கு 1000 சாக்கு, 1000 காரியம் உண்மையும் மெய்யும் அல்லது சரியான காரணமாக இருக்கலாம். தேவனுடைய வழி நடத்தலுக்கு நீ ஒப்பு கொடுக்கிறீங்க. அதான் முக்கியம். சாராளை விட்டு ஓடுகிறேன், சபையை விட்டு ஓடுகிறேன், ஆராதனை விட்டு ஓடுகிறேன், சனிக்கிழமை ஜபத்தை விட்டு நீ ஓடுகிறேன். எப்படி கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார்? சீரியா தேசத்துக்கு யாரை கொண்டு போனாங்க? சிறு பெண். அவ போகும்போது என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க அம்மா பைபிள கையில என்னமோ நேற்று வரல, உனக்கு உடம்பு சரியில்லை, டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறோம். பைபிள் கொடுத்தாங்களா? அவளுக்கு பைபிள் தெரியுமா? பைபிள் தெரியும். அவங்க ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசி பேரே அவளுக்கு தெரியல. சொன்னாங்க இல்லையா, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு பேர் தெரியல. இன்னைக்கு ஏன் இந்த பிள்ளைகளை பாட்டு பாட வைக்குது? நான் இப்ப எந்த பத்திரிகைலாம் வருது, ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு.
சாட்சி. நான் இந்த காய்ச்சல் நல்லா போனா இந்த பத்திரிகையில சாட்சி எழுதுவேன்னு சொல்லி பொருத்தனம் பண்ணினேன். அதே மாதிரி கர்த்தர் எனக்கு நல்லாக்கினார். நான் இப்பொழுது சாட்சிய இந்த பத்திரிகையில நல்லாக்கினார். தேவரீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்தார். அப்பொழுது நீர் எனக்கு அப்பொழுது நான் எல்லாவற்றும் வித்தியாசம். நீர் ஒருவேளை கொடுக்காமல் போனா நானும் கொடுக்க மாட்டேன். நானும் என்ன வர மாட்டேன். இவன் அந்நிய தேசத்துல இருக்கிறான். ஒரு பாஸ்டர் அவனுக்கு இல்ல, ஒரு வேதமும் இல்ல. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தான். இயேசுவே தெரியாது. இயேசு ரத்தத்துல கழுவப்பட்டவனா இல்ல. ஆனாலும் கூட நாகமான் போய் ராஜாவிடத்தில் பர்மிஷன் வாங்குறான் என்று சொன்னால் அந்த நாகமானுக்கு ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணி இருக்கிறான். ஐயா, நான் கும்பிடுற சாமி மெய்யான கடவுள். அவர் என்ன பண்ணல, என்ன பண்ணல, காப்பாத்தலைங்க. என்னை காப்பாத்தி இருப்பாரானா உங்க நான் இந்த இடத்துல குஷ்ணோகி வீட்டுல வேலை செய்யணுங்கிற அவசியம். அவரு என்னை என்ன பண்ணல, என்னைய காப்பாத்தல. சரிங்களா சிஸ்டர்? என்ன சிஸ்டர் சொல்லுங்களேன். எங்க ராஜா இருக்கிறாரு, கையாளாங்க. அவன் என்னை என்ன பண்ணல, என்னை பெற்ற தாய் தகப்பன். ஆமாய்யா, நாங்க சொன்னோம். அப்படி இருக்கும்போது நீ என்ன சொல்ற, எனக்கு சுவிசேஷம் யோ உன்ன நினைச்சுக்க. நான் உங்க வீட்டுல வேலை செஞ்சு உனக்கு சுவிசேஷம் சொல்லி நீ ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்னைய அடிமையா இந்த ஊருக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? இது நாங்க சாட்சி. நல்லாக்குனா சாட்சி. ஏன் அவன் விட்டு எவ்வளவு அவங்க கர்த்தர் கிரியை செஞ்சாரு. அவர் சரீரம் எங்கேயோ இருந்தாலும் அவர் இருதயம் அங்கே தேவனுடைய தேசத்தோடு இருக்கிறது. அங்க இருக்கிற ஊழியக்காரனோடு கூட இருக்கிறது. அங்க இருக்கிற தேவனோடு கூட இருக்கிறது. அங்க போங்க. நீ சொல்ல முடியுமா? பாருங்க, இந்த கடினமான பாதையை எனக்கு கர்த்தர் ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா நீ ஆமென். கர்த்தர் ஒருவேளை நமக்கு என்ன பண்ணலாம், கடினமா நீங்க வர்றதும் போறதும் ஒருவேளை எப்படி இருக்கலாம், கடினமா. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும். சரிப்பா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட ஒரு தூரம் அனுப்புறேன். அவன் பார்த்து என்ன பண்ணிட்டோம். இயேசு அந்த பாத்திரத்தை எடுக்காமல் போயிருப்பாரு. யானா நமக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு ஏன் கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? இன்னைக்கு ஏன் கொஞ்சம் அவமானத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? ஆகார வீட்டை விட்டு ஏன் ஆகார் போறா? ஏதோ கொஞ்சம் காரியத்தை கத்துட்டு இருப்பான். நான் பிள்ளை இல்லாத எனக்கு நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு ஒரு கர்ப்பவதியா இருக்கிறேன். நான் ஒரு பிள்ளை என்னோட போறேன். தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு நீ போய் தனியா போவது தேவனுடைய சித்தம் அல்ல. சபை கூடுகிற பொழுதெல்லாம் கூட நீங்க இங்கேயே யார் சொல்றேன்? ராஜா சொல்றேன். இங்கேயே இதுக்காக கிருஷ்ணாநகர் போகணுங்கிற அவசியம் வீட்டுல ஜெபிக்கிறது. ஆனா ஐக்கியமா ஜெபிக்கிற ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. இந்த நாளிலிருந்து பொறுத்தோம் விடாருங்க. சபை கூடுதல இயேசு பூமியில் இருந்த போது கிராமமா சுற்றினார். ஆனா உயிர் இருந்த பிறகு 7 பொன் குத்து விளக்குக்கு சபை என்கிறதான காரியத்தை விட்டு வெளியிலே போய் இயேசு தனியாக எந்த காரியத்தையும் செய்யல. நீ உன் காரியத்தை தேவனோடு கூட, தேவனுடைய சபைங்கிற ஐக்கியத்தை விட்டு தனியாக போய் ஒரு காரியத்தை செய்யாத.
வேதம். It is the law of the Bible. என்ன அது? Doing alone is not allowed. சரியா பாபு? If not alone is allowed. சரியா sister? Doing alone is not allowed. If not allowed, alone is allowed. நீ தனியா ஒரு காரியத்தை செய்ய வேதம் does not permit you. செய்யாத. நீ தனிமையா இல்லை, தேவனோட பிள்ளைகளோடு கூட இருக்கிறியா? வேதம் அனுமதி. ஆமென். இருக்கட்டும். முதல் காரியம் உண்மை இருந்தது, கடினமாய் நடத்தலாம். இப்ப மறுபடியும் ஆகாரிக்க வருமா? கர்த்தருடைய தூதன் நல்லவர். அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டைகளை கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. பாருங்க, இப்போ நம்ம கவனிங்க. ஆகாரே, ஆகாரே எங்கே? எங்கிருந்து? எங்கிருந்து? அப்படியா கேட்டாரு? ஏங்க, ஆகாருங்கிற பெயரை மட்டும் சொல்லவில்லை. இவ டென்ஷன் ஆகியிருக்கிறாளே, யார் மூலியமா டென்ஷன் ஆகியிருக்கிறா? அந்த பேரை கேட்டாலே, சாராங்கிற பேரை கேட்டாலே இவ வயிற்றில் இருக்கிற பிள்ளை கோபத்துல துள்ளும். என்னங்க, நீ பாடின போது என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு. பாகாருக்கு வயிற்றில் இருக்கிற பிள்ளை கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். ஜெனரல் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெனரல் ரைஸ், இந்த ரைஸ் ஜாலியன் வாலாபாக் உத்தரவு போட்டோம். ஒரு மனுஷன் செஞ்சுட்டான். அப்பா அந்த அம்மா மாசமா பயங்கரமா அழுது. சொல்லுவான், இந்த பிள்ளை வெளியில வந்து அவன் பழிவாங்க. ஜெனரல் ரைஸ் ரிட்டையர்ட் ஆகி லண்டன் போயிட்டார். இந்த பையன் படிச்சோன்னு இந்த அம்மா கஷ்டப்பட்டு இந்த பையனை லண்டன் கண்டுச்சு படிக்கிறது. அங்கே ஒரு கூட்டத்துல காலேஜ்ல ஜெனரல் ரைஸ் வராது பேசுறது. அப்போ யாருக்கு காலேஜ்ல இவன் மறைச்சு வச்சு துப்பாக்கி ஜெனரல் ரைஸை பார்த்து சுட்டு இப்போ அவன் தூக்குது கூட்டிட்டு போறான். இவன் எங்க அப்பாவை சுட்டா போது எங்க அம்மா வயிற்றுல இல்லை, எங்க அம்மா சுத்தம் எனக்கு காலில். இன்னைக்குதான் எங்க அம்மாவுடைய கண்ணீரை துடைக்கிறேன். பாருங்க, ஆகாரம் அப்படியே செய்யல. இப்போ சாராங்கிற பேரை சொல்லித்தான் சொல்றான். ஆனா ஆகாருக்கு என்ன வரல? என்ன வேணா பேசியா, அந்த சாராங்கிற பேரை மட்டும் சொல்லலா? அடிமை பெண்ணாகிய சாராலே ஆகாரே. ஆகார் அமைதலாய் இருந்தால் என்றால் என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம். சரிங்களா பிரதர்? மௌனம் மௌனம் எதுக்கு சம்மதம்? நான் ஓடி போறேன், ஆனாலும் நான் யாரு இல்ல, என்னை கடுமையாய் நடத்துகிற அந்த சாராளுக்கு நான் யாரு சொல்ல முடியுமா? தன்னை அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு என்ன வருது? கோபம் கோபம் கோபம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு ஏதாவது பேசினா கோபம் வருது? கோபம் வருதா? சண்டை போடுறோமா? கர்த்தருடைய தூதன் வந்து எங்க போறான்னு என்ன பண்ணுவாரு? கேட்பாரா? கேட்பாரா? சொல்லுங்களேன் பாருங்க. இரண்டாவது சுபாவம் கோபம் என்கிறத எடுத்துருவாங்க.
மூணாவது ஒரு காரியத்தோட முடிக்கிறேன், அப்புறம் பேசிக்கலாம். பாருங்க, மோடி வாசிமா 16:6. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். 9வது வசனம் சிஸ்டர். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அவள் கையின் கீழே, அவள் கையின் கீழே. இப்ப ஆகார் தன்னை கடினமான வழி நடத்துதலுக்கு தன்னை என்ன பண்ணினார்? நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறது? ஒருவேளை இது கடினம் தான். என்ன கடினம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அன்னைக்கு நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திங்கட்கிழமை ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு அந்த நாளையும் போட்டு இப்படி போட்டு இருக்கிற இடம் இது கடினமான. ஆனால் ஆகார் அதுக்கு இன்னைக்கு ஆகார் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. என்னவா இருக்கட்டும். பாருங்க, இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், எடுக்க வேண்டாம், நேரம் முடிக்கிற. யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 9:3. அங்கே ஸ்ரீசெல்வம் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனா? யார் செய்த? யார்? இவன் செஞ்சானா? இவன் அப்பா செஞ்சானா? எதுக்குயா இவன் குருடனா? நீ எத்தனை வருஷமா ஒரு வயசு சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு வயசு சொல்லுங்களா? 50 வயசு, 10 வயசு, எத்தனை சொன்னாலும் ரைட்டு தாங்க. 30 வயசு, சரி பௌத்ரா ஒரு வயசு சொல்லுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு சரி ஒரு வயசு சொல்லுங்க, சரி ஒரு 30 வயசு உட்காந்துக்கிறான். 30 வருஷமா இவன் எப்படி இருக்கிறான்? இவன் என்ன பண்றான்? போற முடியல. அட ஏயா கேட்கிற? எங்க அப்பா எங்க தாத்தா எவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணினானோ தெரியல. இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் இப்படி இருக்கிறேன் சொன்னானா? இல்ல. சொன்னானா? இல்ல. இயேசு சொல்றாரு, தேவனுடைய அவர் இயேசு யார்? இயேசு கிறிஸ்து, பரலோகத்திலிருந்து வந்த இயேசு. அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க வேண்டுமானால் ஒரு குருடன், ஒரு மனுஷன் 30 வருஷம் 40 வருஷம் குருடனா என்ன பண்ணிட்டு இருப்பான்? எதுக்காக? இயேசு தேவனுடைய வெளிப்பட வேண்டும். அதுக்காக இவன் ஒரு கடினமான பாத்திரத்தை இருக்கான். அந்த பாத்திரத்துல பானம் பண்ணிட்டு இருக்கான். 30 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கான்? பானம் பண்றான். எதுக்கு? ஒரு நாளிலே இந்த உலகத்துக்கு பூமி இயேசு வருவார்ப்பான். அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா கடவுளுடைய குமாரன் என்கிறத இந்த ஜனம் எல்லாம் அறிய வேணும். அப்ப என்னை சுகமாக்க வேணும். அப்ப எல்லாரும் பார்த்து அவர் என்ன பண்ணுவாங்க? ஒரு கடினமான பாதை எடுத்தா என்னங்க? ஒரு கஷ்டத்தை எடுத்தா என்னங்க? அவன் வியாதியா இருக்கிறான், அப்படியா இருக்கட்டும், அவன் சாகட்டும். இயேசுக்கு எப்ப செய்தி வருது? வியாதியா இருக்கும் போதே செய்தி வந்துச்சு. இயேசு உடனே ஓடினாரா? வந்துச்சு. அவசரமா போறேன், எங்க அம்மா வீட்டுல அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா, நம்ம சீக்கிரமா போவோம். இயேசு எதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு? எதுக்கு காத்துக்கிறாரு? தன்னுடைய நேரம் வரல, இல்ல எதுக்கு காத்துக்கிறாரு? அவன் சாப்பிடணும். சரியா? இன்னும் காத்துட்டு இருக்கிறாரு. எது காத்துக்கிறாரு? அவன் நடக்கவும் இன்னும் காட்டுகிறாரு. அவன் ஜப கூட்டம் வைக்கணும். இப்ப போறாரு.
இப்போ நான் அந்த மாதிரி பண்ணி இருந்தா யாராவது எனக்கு வீட்டுல சேர்த்துக்கலாம் பாருங்க. லாசரு நிமித்தமாய் அநேகர் இயேசுவின் மேலே விசுவாசம் இயேசுவின் மேலே அநேகர் விசுவாசம் வைக்க வேண்டுமானால் ஒரு மனுஷன் வியாதியா போனுங்க, ஒரு மனுஷன் சாவுக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. அப்படின்னு என்ன? அப்பேற்பட்டதான பிரச்சனைகளையும் கையில இயேசுக்கா எடுக்கிறானே அவன் தாங்க மனவாட்டி. வெள்ள வெள்ள போட்டு இருக்கிறவன் காதல கையில ஒண்ணு இல்லாத மனவாட்டி இல்ல. இந்த பாத்திரத்தை இயேசுக்கா எடுக்க முடியுமா? இந்த அவமானத்தை இயேசுக்கா எடுக்க முடியுமா? நான் அந்த அம்மா அவமானப்படுத்தினாலும் சரி, அந்த சாரால் என்ன கடுமையா நடத்தினாலும் சரி, நான் அதுக்கு என்ன பண்றேன்? அதுக்கு நான் என்ன பண்றேன்? என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். இன்னைக்கு இந்த பாதையில ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு தாங்க இயேசு தூதனாக இறங்கி வரணுமா? பாருங்க, எரிகோ டு எருசலேம் என்ன வழி? என்ன வழி? எரிகோ டு எருசலேம். திமேயின் மகனாகிய பர்திமேய் உடனாக இருந்தான், உச்சகேட்டு கொண்டு இருந்தான். ஜிபிஎஸ் போட்டா போயிடலாமா போக முடியுமா? போலாமா போக முடியுமா? பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வர்றான். எங்கிருந்து? எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து. யார் வீட்டுக்கு? ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்கு இல்ல, ஒரு புறஜாதி மனுஷன் வீட்டுக்கு வரான். இந்தப்பா இத படி. சீமோன் என்கிற பேரு, அவன் பேரு சீமோனா ஏதோ அவனுக்கு 2 பேர் இருக்கு. அவன் என்ன சர்டிபிகேட்ல பௌத்ரா கூப்பிடுறது பவி, அதனால பவி பௌத்ரா இல்ல பவி தான் இருக்காங்க. வந்துடாத என்னன்னு கூப்பிடுவாங்க, என்னன்னு கூப்பிடுவாங்க? பவின்னு கூப்பிடுவாங்க, பௌத்ராவும் கூப்பிடுவாங்க. அதனால அவன் எப்படி எழுதிக்கலாம்? 2 பேரையும் எழுதிக்கலாம். 2 பேரையும் எழுதிக்கலாம். அவன் யார் வீட்டுல தங்கி இருக்கிறான்? அது அவன் வீடு இல்ல, அங்க தங்கிட்டு இருக்கிறான். தேரா 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 அவன் வீட்டுல எந்த வீட்டுல இருக்கிறான்? தோல் 17 தோல் 17 கேரளாவோட வீட்டுல நிறைய கிராமங்கள்ல வீடு இருக்கு. நம்ம இது கிடையாது, நம்பர் கிடையாது. ஏன்னா முதல்ல சொல்லிட்டு அட்ரஸ் லெட்டர் போடும்போது அம்பலச்சாலி போட்டுருவோம், அவ்வளோதான் போடுவாங்க. அம்பலச்சாலி 28 32 வீட்டுக்கு என்ன பண்ணிடணும்? அதாவது குடும்ப பேரு. இது எந்த வீடு? தோல்பார். அது எங்க இருக்குது? பீச் ரோட். எங்க இருக்குது? பீச் ரோட்ல. எந்த ஊர்ல? எல்லாம் இருக்குதான். சீயோனை குறித்து கர்த்தர் இன்னார் இன்னார் அதிலே பிறந்தார் என்று எழுதப்படும். கர்த்தர் தாமே பேர் என்னவாரு? இப்படித்தாங்க எழுதுவார். நாளைக்கு வருகையில இப்படித்தாங்க உன்னை மத்திய வானத்திலிருந்து அவர் கூப்பிடுவார். சீரியா தேசம் ரட்சிக்கப்பட்டது. அவன் பேர் என்ன? 5 அப்பம் 2 மீனை கொடுத்தானே, அவன் பேர் என்ன? இயேசு பாறை மேல நிறுத்தி இவர் தான் எல்லாருக்கும் கொடுத்தாரு. 5000 பேரும் பாருங்க, முதல்ல ஒரு தடவை கையை தட்டுங்க சொன்னாரா? இயேசுக்கு தேங்க்ஸ் சொன்னாரா? தேங்க்ஸ் சொன்னாரா இல்லையா? அவன் பேர் ஏன் எழுதினார்? ஆவியானவர் இத்தனை எல்லாம் எழுதினாங்க. ஏங்க அப்படியே சொத்து சுகம் அத்தனையும் வித்து, அத்தனையும் வித்து இந்த மனுஷன் பைத்தியம் முடிச்சுவா என்னமோ கப்பல் கட்டுறாங்க. எல்லா எடுத்துட்டு ஓடு. எங்க பாபா கப்பல் கட்டு ஒத்துக்கீங்களா? சாதாரண இல்லைங்க. நான் அந்த கப்பல்ல அமெரிக்காவில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ பெருசு. யார் அவன்? பேர் என்ன? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அழைக்கும். சர்வ சங்கமாகிய சபை ஒரு நாள்ல கூடும்.
ஆயிரமான பசுத்தவான்கள் கூடுவாங்க, கோடான தூதர்கள் அங்க கூடுவாங்க. அப்பொழுது ஒரு தூதன் ஞாபக புஸ்தகத்தை எடுப்பான். அவன் எக்காலமோட சத்தத்துல ஆமென். உனக்கு பிரதிபலன் அங்கே கிடைக்குங்க. ஆக அந்த வீட்டுக்கு என்ன பண்ணாலும் அந்த வீட்டுக்கு ஒரு காரியத்தோட முடித்துக் கொடுப்பேன். உனக்கு கடினமான பாதையாக யாருக்குமே இந்த பாதை இல்லைங்க. யாருக்குமே இப்படி ஒரு வழி நடத்தல், இப்படி ஒரு வழி நடத்தல் சொல்லுங்களேன். எந்த சபையிலும் சனிக்கிழமை ஜபத்துக்கு வரலையான எந்த ஊழியக்காரன் இவ்வளவு போவோம் கோபத்தால கேட்டு பேசிட்டு இருந்தேன். எங்களுக்கு அந்த சிறு பெண்ணு போனாலே எந்த பாதையில போனோம்? அவள் போன பாதை நமக்கு பாதையமாயிடுச்சு. பாதை இல்லாமல் இருக்கலாம். நீ நடக்கிற வழி மற்றவனுக்கு ஒரு பாதையா மாறும். நீ நடக்கிற வழியில பின்னால் ஒரு என்ன பண்ணுவான்? அந்த பாதை உண்டாக்குற நீதான். இவள் இப்பேற்பட்ட ஒரு பாதை, இப்பேற்பட்ட பாதை இத்தனை நாளா இந்த வருஷம் நீ கோவப்பட்டது வாங்க. ஆனா இது இன்னைக்கு உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? கர்த்தருடைய தூதனானவன் ஆகாரை வழியிலே கண்டான், வழியிலே கண்டான். ஹல்லேலூயா. ஆகார் அன்றைக்கு அந்த தூதனானுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணா? அவனிடத்துல உண்மை இருந்தது. தூதனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுச்சு? கீழ்படிச்சான். ஒரே ஒரு சுபாவத்தை சொல்லிடுறேன். ஆமா போ சொல்லி சொல்றேன். நான் போறேன். நானு சொல்லுங்க சொல்லுங்கப்பா. பைபிள்ல 3 வசனம். நானு போறேன். என்னால இருக்க முடியல. நீ சொல்லி எப்படியோ வர முடியுது. ஆனா சாராத பத்தி இந்த தூதனானவர்கிட்ட ஆக என்ன சொன்னா? ஏதாவது சொன்னாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு சுபாவம் மற்றவங்களை பத்தி பேசுறது. இப்ப பார்த்தா பண்ணிட்டேன், இன்னும் பண்ணிட்டேன், கையோட பருத்தி என்ன பண்றாங்க? பொறுத்து இழுக்கிறாங்க. ஏன் அவன் காரியம் தெரியும். மற்றவனை பற்றி புறம் பேசாத ஒரு சுபாவம் இருக்குது பாருங்க. யார் தெரியும்? தேவன் விரும்புகிற சுபாவம் நம்மிடத்துல இருக்குமானால் கர்த்தர் தூதனாக உன்னுடைய வழியில உன்னோடு கூட வருவார். எல்லாம் சொல்லுவாங்க.